அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். கோதுமை மாவை வச்சு ஹல்வா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஹல்வாவை நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஏன்னா அதோட லாங் ப்ராசஸால் நம்மளுக்கு செய்யறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 2 கப் சுகர். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அதுக்கு டபுள் மடங்காக சுகர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஹல்வா அதே மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் சேம் குவான்டிட்டி கீ எடுத்துக்கோங்க. இல்லை அந்தளவுக்கு வேண்டாம், நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஓகேனா 3/4 கப்பு கீ எடுத்தால் போதும். இல்லை ஓவராக கீ வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1/2 கப் கீயும் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ அப்படி தான் எடுக்க போகிறேன். டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து நான் 1/2 கப் கீ இதில் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கீயை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் இதில் போட்டிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆன உடனே நான் இதில் முந்திரி பாதாம் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி மட்டும் போட்டால் கூட ஓகே. இது ஓவராக ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனால் போதும். ஃப்ரை ஆனதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இது செய்யும் போது இந்த பக்கம் நம்ம 1 கப் கோதுமை மாவுக்கு 4 கப் தண்ணி ஊற்றி இது நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அதே பேனில் இந்த கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, இந்த மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இந்த மாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம்ல பாயில் வாட்டர், அதுலேருந்து நான் ஒரு 2 கப் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் சும்மா லைட்டாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த மாவு நல்லா வெந்து ஹல்வா நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக வரும். பேலன்ஸ் இருக்க தண்ணி அப்படியே ஸ்டவ்லேயே இருக்கட்டும் பாயில் ஆகிட்டு. இப்போ இது எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு, மிச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நான் எல்லா தண்ணியும் இதில் ஊற்றிட்டேன். எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க, கை விடாமல். நான் இந்த ஹல்வாவில் எந்த ஃபுட் கலரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம சுகரில் கேரமல் மாதிரி பண்ணி அந்த கலரை இதில் கொடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரை இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க லோ ஃப்ளேமில். இந்த மாதிரி கேரமல் கலர் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் இந்த கேரமலைஸ்டு சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், எந்த ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணல. இதில் நேச்சுரலாகவே நம்மளுக்கு சூப்பரான ஒரு கலர் கிடச்சிச்சு இந்த ஹல்வாக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சுகர் மிக்ஸ் ஆன உடனே இந்த மாதிரி வாட்டரியாக இருக்க மாதிரி தெரியும். அது நல்லா அப்சர்வ் ஆகிட்ட பிறகு கரெக்ட் ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் பேலன்ஸ் வச்சுருந்தேன். அது இந்த ஸ்டேஜில் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த நட்ஸு, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஹல்வா வந்து இந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நான் இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடுறேன். இந்த பேன்லேருந்து பாருங்கள் எப்படி நல்லா வழுக்கிட்டு விழுது பாருங்கள். இந்த ஹல்வா இந்த மாதிரி விழணும். இந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். இப்போ நம்ம வீட் ஃப்ளவர் ஹல்வா ரெடி. இது வாயில் போட்ட உடனே சும்மா அப்படியே மெல்ட் ஆகிடுங்க. அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டாக இது இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஹல்வா சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் வெளியே கடைக்கு போய் வாங்க தேவையே இல்லை. ஜஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸில் நீங்களே சூப்பராக வீட்டில் செஞ்சிடலாம். ஒரு 100 கிராம் மாவுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 கிலோ ஹல்வா வருது. நான் சொன்ன மெத்தடில் இந்த ஹல்வாவை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.